தனுஷ் நடிப்பில் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க கரை படத்தினுடைய விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இந்த படத்தினுடைய ட்ரெய்லரே பயங்கர ப்ராமிசிங்காக இருந்தது. ஸோ இந்த படம் அந்தளவுக்கு ப்ராமிசிங்காக இருக்கா இல்லைன்றது நம்ம டீட்டெயில் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இது காரணமே பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய இயக்குனர் விக்னேஷ் அவர்களுடைய முந்தைய படமான போர்த்தொழில் அப்படின்னு கூட சொல்லலாம். போர்த்தொழில் தான் இந்த படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான முக்கிய காரணியாகவும் இது. ஸோ அந்தளவுக்கு படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கின்றதை நம்ம பார்த்துடலாம். ஸோ ரிவ்யூக்கு போகிற முன்னாடி ரிவ்யூ ஆனது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கதையை ரொம்ப விவரிச்சா ஸ்பாயிலர் ஆயிரும். அதனால் மைல்டாக ஒன்று சொல்கிறேன். ஸோ தனுஷ் சொந்த ஊருக்கு போகிறாரு. ஊருக்கு போகும்போது அவங்க அப்பாட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு. ஹெல்ப் கேட்குறம்போது அவங்க அப்பா இல்லை முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கான காரணம் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கோம். நான் மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்களே கடன் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கான காரணம் இந்த பொருளாதார தட்டுப்பாடுனால. ஸோ அதனால் வங்கிக்கு கடன் அடிக்கிறதுக்கே எங்களுக்கு சரியாக போச்சு. இப்போ அவங்களே ஜப்தி பண்ணுற சுச்சுவேஷனில் வராங்க. அந்த ஒரு நேரத்தில் அந்த வீட்டில் ஒரு விபரீதம் நடந்துருது. அதுக்கப்புறம் தனுஷ் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணார், ஸோ அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் தான் கதையாக அமையுது. நான் ரொம்ப ஸ்பாய்லர் ஃப்ரீ இல்லாமல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா படத்தினுடைய கதை வேறு ஒரு கோணத்தில் போகும். ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்னா அந்த படத்தினுடைய த வே ஆஃப் மேக்கிங், எஸ்பெஷலி இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் எடுத்துகிட்டு போன விதம் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருந்தார். ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக இருக்கும். டில் ப்ரீ இன்ட்ரோல் வரைக்கும் அந்த எமோஷனலான விஷயங்கள் எல்லாமே நல்லா கொண்டு போயிடுது. அந்த எமோஷனல் ஒர்க் அவுட் ஆகினா கண்டிப்பாக உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே பிடிக்கும். அந்த எமோஷனல் பாண்டிங்காக இருக்கட்டும், அப்பாவுக்கும் மகனும் உண்டான அந்த பந்த பாசமாக காட்டப்பட்ட விதமாக இருக்கட்டும், அந்த ஊரை காட்டப்பட்ட விதமாக இருக்கட்டும், மக்கள் எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்கன்னு காட்டப்பட்ட விதமாக இருக்கட்டும், நல்லாவே கொண்டு போயிருக்காரு. அதுக்கான செகண்ட் ஹாஃபும் சரி சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. அந்த செகண்ட் ஹாஃபில் நிறைய இன்டெலிஜென்ஸான நிறைய விஷயங்களும் இருந்தது. எஸ்பெஷலி இந்த பேங்க் ஹைஸ்ட்டு, அதுவும் கிளைமேக்ஸில் வர கடைசி 20 நிமிஷம் சூப்பராகவே கொண்டு போயிருந்தாங்க. இந்த கடைசி 20 நிமிஷம் தான் அந்த படத்துடைய மெயின் கோராகவே மாறுது, மெயின் தீமாக கூட மாறுது. அது நல்ல ட்ரைவ் கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு 2 சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, போலீஸும் திருடனும் எதிர்க்க பேசிகிட்டு இருக்க மாதிரி, அதாவது எதிர்க்க இருப்பாங்க. அந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும். அதுக்கப்புறமே ஒரு 2 சீன்ஸ் வரும். அந்த சீன்ஸ் சரி ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. அதுமாதிரி ப்ரீ இன்ட்ரோல் இந்த படத்துடைய ஒரு மேஜர் அங்கம். அந்த சீன் லிட்ரலி உங்களை சீட்டேஜில் உட்கார வைக்கும். அந்த மாதிரியான ஒரு சீன். அந்த சீன் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப தத்ரூபமாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ரொம்ப லிட்ரலி நிறைய பேருக்கு டேய் எடுத்துடுறா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே வாய் விட்டு சொல்கிற அளவுக்கு அந்த சீனானது நல்லாவே நரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வே ஆஃப் நரேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. அதுமாதிரி இந்த படத்தில் பேசப்பட்ட சில அரசியலாக இருக்கட்டும், அதுமாதிரி இந்த படத்தில் இந்த பேங்க் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுது, லோனுன்ற பேரில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம மேலே தலையில் கட்டுறாங்க. அதாவது லோனே முடிஞ்சால் கூட சரி, இல்லைங்க இன்னும் முடியல அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பார்த்துருப்போம், கண்ணார பார்த்துருப்போம். எனக்கும் இந்த லைஃப்பில் நடந்திருக்கு. அது எல்லாமே சூப்பராக டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் பேங்க்கில் லோன் வாங்குறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுவீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லாவே நரேட் பண்ணியிருந்தாரு. நிறைய இன்டெலிஜென்ஸான சில விஷயங்களும் இருந்தது. ஒரு சில விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காரையா அப்படின்ற மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் முன்னாடி தேவர் மகனோட ஒரு ரெஃபரன்ஸ் வரும். செமையாக இருந்தது. அது பக்காவான ரெஃபரன்ஸ். எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் கமலோட பெரிய ஹார்டான ஃபேன் நினைக்கிறேன். அது நல்லா ஹைலைட் பண்ணியிருந்தார். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தான் சொல்லிடணும். அதை வச்சு ஒரு சீனை நாட் பண்ணியிருப்பார். சும்மா வைக்கல அந்த சீனுக்கு ஒரு நாட் பண்ணியிருப்பார். அது சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருந்தா தனுஷை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்பயும் போல் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சு போயிட்டார். ரொம்ப அந்த கேரக்டருக்கு ஆப்டாக இருந்தார். அதாவது இந்த கேரக்டர் ஓவராக மாசு அப்படிலாம் காட்டாமல் கரெக்டாக இந்த கேரக்டர் தான் இந்த கேரக்டர் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த நடிப்பும் சரி, அந்த கேரக்டர் ஆர்க் எழுதப்பட்ட விஷயம். ஏன்னா லிட்டரலி பார்த்தீங்கன்னா, இது கிரே ஷேடுன்றத தாண்டி டார்க் ஷேடுன்னு சொல்லலாம். ஒரு டெப்த்தான ஒரு டார்க் ஷேடு கேரக்டர் அந்த கேரக்டர். அதை நல்லாவே நரேஷன் பண்ணியிருந்தாங்க. டில் எண்டு வரைக்குமே அவர் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நல்லது பண்ணுறோமா, தப்பு பண்ணுறோமா அப்படின்ற அவரோட மைண்ட் வாஷாக இருக்கட்டும், அவர் பேசுகிற விதங்களாக இருக்கட்டும், சின்ன போர்ஷனாக இருக்கட்டும், அவர் நிறைய இடங்களை கேப்சர் பண்ணிடுறாரு. முக்கியமாக அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வர எமோஷனல் காட்சிகள்லாம் பூந்து விளாண்டுறாரு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் மமிதா பைஜலோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு 4-3 சீன்லாம் வராங்க. அந்த சீனும் சரி நல்லாவே ரசிக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கும் மமிதா பைஜல் உண்டான அந்த கெமிஸ்ட்ரியும் சரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி இந்த படத்தில் ஜெயராம் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஜெயராம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ரோல். ஆனாலுமே எனக்கு இந்த ரோலை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சு. ஏன்னா சரோஜா படம் வந்த காலத்துலேருந்து இவருக்கு இதே ரோல் தான் கொடுத்துட்ருக்காங்களா தமிழ் சினிமாவில் அப்படின்ற மாதிரி தோணுது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் இந்த படத்தில் KS ரகுமானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். அதாவது அப்பாவாக வராரு. அந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கான மேக்கப் ஒர்க்கும் நல்லா இருந்தது. அதுக்கான எமோஷனல் காட்சியும் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லி ஆகணும். அப்புறம் சுராஜ் வெஞ்சமுடு செகண்ட் ஹாஃபில் தான் ரொம்ப நல்லா பண்ணார். செகண்ட் ஹாஃப் சூப்பர் சீன்ஸ் இருந்தது அவருக்கு. அவர் நல்லாவே பண்ணியிருந்தார் இந்த படம் ஃபுல்லாகவே. அண்ட் இதை தாண்டி கருணாஸோட சீன்ஸாக இருக்கட்டும், அப்புறம் பிருத்திவியாக இருக்கட்டும், மற்ற நடிகர்கள் எல்லாருமே அவங்களோட கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கருணாஸும் ஒரு சில இடங்களில் ஹைலைட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் கேரக்டரைசேஷனாக எல்லாருக்குமே நல்லாவே எழுதப்பட்டிருக்கு தான் சொல்லி ஆகணும். அண்ட் ஜிவி பிரகாஷோட பின்னணி
இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமா அமைஞ்சிருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல வர பிஜிஎம்ஸ்லாம் சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அந்த கரசாமி சாங்கா இருக்கட்டும், அந்த படத்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே ஒரு 4 சாங் இருக்கும். அது எல்லாமே சீன்ஸோட அந்த மான்டேஜாவே போகுது. அதுவும் சரி ரசிக்கக்கூடிய வகையில இருந்ததுன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் தேனி ஈஸ்வரனோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தோட இந்த ரூரல் சப்ஜெக்ட்டை சூப்பராவே காட்டுது. தென்படுத்துதுன்னு தான் சொல்லி ஆகணும். அதுவும் பேங்க் ஹெய்ஸ்ட் சீன்லாம் செம்மையா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் சரங் அவர்களுடைய எடிட்டிங் கட்டும் சரி இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கு. எஸ்பெஷலி நிறைய இடங்களில் வர ஸ்லோ மோஷன்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் நல்லா ஒரு வேலை பண்ணியிருக்காங்க. லிட்டரலி நம்மளை வந்து 1990ஸ்க்கே கொண்டு போயிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான செட் டிசைனிங்காக இருக்கட்டும், பேங்க் அந்த காலத்தில் இருந்த பேங்க்ஸாக இருக்கட்டும், காரு இது மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக நல்லாவே பண்ணிட்டு தான் சொல்லி ஆகணும். அண்ட் இந்த படத்தில் என்ன பெட்டர்மெண்ட்டாக வர வேண்டியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட்டர்மெண்ட்னு சொல்லிட முடியாது. இந்த படத்தில் இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த படத்தை நிறைய பேருக்கு சோதிக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக படம் ஃபுல்லாகவே ஒர்க் அவுட் ஆகும். அதை நான் ஷூராக சொல்கிறேன். ஆனால் ஒரு சில பேருக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆனது ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த எமோஷனல் காட்சிகள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோண வைக்குது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி கொஞ்சம் இட்லி கடை மாதிரி அந்த வாடை வருதோ அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன்னா அந்த எத்தனை சாமி பாட்டை எடுத்து இந்த படத்தில் போட்டாலும் இல்லை ஏன் பாட்டை சாமி ஒரு பாட்டை எடுத்து போட்டாலும் சரி அப்படியே ஆப்ட் ஆகுமோன்ற மாதிரி தோண வச்சுது. ஸோ கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபை வேறு மாதிரி கொஞ்சம் ட்ரீட் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோண வச்சுது. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய மலையாளிஸ் உடைய டாமினேஷன் இருந்தது. ஜெயராம், சுராஜ் வெஞ்சமுடு, மமிதா இந்த மாதிரி ஏன் இவ்வளோ பேரோட டாமினன்ஸ் எனக்கு தெரில. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தோணுது. இது எனக்கு பர்சனலாக தோணுச்சு. அது ஏன்னு தெரில. ஸோ மற்றபடி இந்த படத்தை பார்க்கலாம் வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்தே தரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமா சொன்னால் பார்க்க மாட்டாங்க. மேபி மலையாள சினிமா சொன்னால் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் உண்மையாகவே நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஆக்சுவலி செகண்ட் ஹாஃப் தான் இந்த படத்துடைய மெயின் ஒரு அங்கமாக மாறுதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த படம் பர்சனலாகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மேபி ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த மலையாளம் படம் மாதிரியான சில ட்ரீட்மெண்ட் இந்த படத்தில் இருக்குது. அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஏன்னா அப்படி சொன்னால் தான் மக்கள் ஆடியன்ஸ் போகிறாங்க. ஏன்னா தேட்டரில் வந்து ஆடியன்ஸ் வந்து அப்படி தான் புல் பேக் பண்ண முடியுது. ஆனாலுமே நான் ஒன்றும் இதுக்காக சொல்ல வரல. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தாராளமாக. ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ அப்படியே வாஸ் வித் மோகி.